ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் டே vlog தான். vlog நம்பர் 10. மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபியோட ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம டேவே நல்லா ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக அந்த மில்லட் தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நேற்றோட vlogல செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாவுலே வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை ரெடி பண்ணி சட்னியோடு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் நம்ம பேஜ்லேயே. ஸோ லெமன் ரைஸ் தான் என்னோடய வேர்ஷனில் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு. எல்லாம் நினைக்காதீங்க லெமன் ரைஸ்க்குலாம் ஒரு vlog-ஆன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறது, ஈவன் பிகினர்ஸு பேச்சுலர்ஸ் கூட இந்த டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அது எப்படி என் ஸ்டைலில் செய்கிறேன் அப்படின்ற vlog-ம் நம்ம பேஜில் நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன போடுறோம், எவ்வளோ குவான்டிட்டி போடுறோங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம பேஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வடகம் அண்ட் ஃப்ரெஷ் மில்லட்ஸ் வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதில் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு பிங் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் என்னவோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராம சைடு இருக்கிறதுனால மில்லட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதில் குப்பை கல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ சாம்பார் வடகமும் சாம்பார் தாளிக்கிறதுக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 ஐட்டம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் ஒரு டிஷ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இமேஜ் மட்டும் நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வந்துட்டு நாளைக்கு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டிஷ் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சம்மர் இல்லையா, ஸோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கம்பங்கூழ் தான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் vlog-ஆகவும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா. ஸோ இந்த சம்மரில் வந்துட்டு இந்த மாதிரி கூலிங் ஐட்டம்ஸாக எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபுல் டேவே நல்லா ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பாடியும் நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் இந்த மாதிரி கூல் ஐட்டம் எல்லாம் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு தனித்தனியாக ஃபுல் டீட்டெயில் vlog நம்ம பேஜ்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த vlogல போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கூட வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் மார்ச் மாதத்தில் இருக்கோம், பட் வெயில் இங்கே எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே இந்த பேஜை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சப்பாத்தி செஞ்சு நாளை முடிச்சாச்சு. இந்த vlog லைக் பண்ணிங்கன்னா